ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மேக்ஸ் 100 தான், டிவிஎஸ் மேக்ஸ் 100. இந்த ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட புக் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 2002 மாடல் டிவிஎஸ் மேக்ஸ் 100. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2002 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் வந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க. நான் ஓட்டி பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். இதோட மைலேஜ் பத்தி பாத்துடலாம். பொதுவா அந்த மேக்ஸ் 100 வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், 30-35 கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா இந்த டிவிஎஸ் மேக்ஸ் 100 வந்து ஃபர்ஸ்டே வந்து சுசுகி மேக்ஸ் 100ஓட இது ஆக்சுவலா இது வந்தது வந்து டிவிஎஸ் சுசுகியும் பிரிஞ்ச பிறகு டிவிஎஸ் மேக்ஸ் 100ன்னு தனியா போட்டாங்க. அந்த மேக்ஸ் 100 தான் இது. அப்பவுமே வந்து சுசுகி மேக்ஸ் 100 கொஞ்சம் வந்து மைலேஜ் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் ரொம்ப மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க சிலவங்க. அந்த வண்டிக்கு இப்பவும் அப்போ கிடைக்கிறது மாதிரி 50 கிடைக்குது. ஆனால் இந்த மேக்ஸ் 100க்கு எனக்கு 50 மைலேஜ் கிடைக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்ல மைலேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு. சிலவங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 2 ஸ்ட்ரோக்லாம் மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது அப்படின்னு. ஏதாவது ஒரு வண்டியில தான் நல்ல மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியில நல்ல மைலேஜ் உங்களுக்கு இருக்கு, அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பாடி கண்டிஷன் பத்தி பார்த்துடலாம். பாடி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா டேங்கு, சைட் கவரு, மற்றபடி ஓவரால் லுக் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா இன்ஜின் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இன்ஜின் பெயிண்டிங் பெரிய அளவுல இல்லை. இந்த டயர் பாத்தீங்கன்னா டயர் ரெண்டுமே நல்ல கண்டிஷன் தான். ஃப்ரண்ட் வந்து ஒரு 80% இருக்கும் டயரு. பேக்கும் வந்து ஒரு 70-75% இருக்கு. ஸோ வந்து டயர் எதுவுமே நீங்க இப்ப மாத்த வேணாம். இந்த பேக் லைட்டு, பிரேக் லைட் எல்லாமே ஒர்க்கிங் தான். அதே மாதிரி இந்த மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2000 அப்புறம் வந்த மீட்டர், அந்த ஸ்கொயர் மீட்டர் கிடையாது, ரவுண்ட் மீட்டர். இதுவுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இது இப்ப நிறைய வந்து இந்த மீட்டர் கிடைக்காது. சுசுகி சாமுராய்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டர் இது பண்ணுவேன். நானே பார்த்துட்டு இருந்தேன், இந்த மீட்டர் கிடைக்காம நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா அந்த ஸ்கொயர் மீட்டரே வாங்கிட்டேன். உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓவராலா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எல்லா எலக்ட்ரிக்கல் பார்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம அந்த இண்டிகேட்டரு, ஹார்னு எல்லாமே ஒர்க்கிங்கு, பேக் லைட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து இந்த ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பரேட்டர் போய் கிடந்துச்சு. ஸோ கார்பரேட்டர் மட்டும் நான் புதுசு மாற்றிருக்கோம். அது போக வந்து இந்த சீட்டு, டேங்க் கவர் எல்லாமே புதுசாக இருக்கு. ஓவரால் வண்டி லுக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த இன்ஜின் பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப பெரிய அளவில் தெரியல. ஸோ ரிம் எல்லாமே ஒன்றும் துருவெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஓவரால் லுக்கும் நல்லா இருக்குது, மைலேஜும் நல்லா இருக்குது. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து 30,000 வச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.